வெல்கம் டு Optiontrickyachievers. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 12/01/2020. இப்போ என்ன பார்க்க போனோம்னா போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி காலையில் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் என்ன பார்த்துருந்தோம்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்பவே ரேஞ்ச் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து எந்த சைடுமே ப்ராஃபிட் பண்ண முடியல. சரிங்களா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை பார்த்தோம்னா இந்த எல்லோ கலர் லைன் வந்து பிரேக் இந்த பாயிண்ட், மந்த்லி பிரேக் இந்த பாயிண்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் R1, இது R2, இது வந்து சப்போர்ட் S1 S2. ஓகேங்களா, இப்போ இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் மார்க்கெட் ரேஞ்சாக இருக்கும். இந்த R2 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிட்டோம்னா ட்ரெண்ட் ஆயிரும். அதே மாதிரி S2 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின்னா ட்ரெண்ட் ஆயிரும். சரிங்களா, அப்போ மார்க்கெட் இந்த இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம டே ட்ரேடிங்கில் போகும்போது நம்மளுக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்கும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வீக்லியும் தனித்தனியாக பிஇபி ஐடென்டிஃபை பண்ணுவோம். மந்த்லி வீக்லிக்கு இங்கே எதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, டே ட்ரேடிங்கில் வந்து என்ட்ரி பர்பஸ்க்காக எடுக்கிறோம். சரிங்களா, இந்த கான்செப்ட். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலையில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருந்தது. ஆனால் மார்க்கெட் இந்த R2 கிட்ட போயிட்டு மார்க்கெட் ரிட்டன் ஆகிட்டே இருந்தது. அதனால் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டு நிஃப்டி வந்து மார்னிங் சப்போர்ட் பண்ணாதனால நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் R2க்கு மேலே நிற்கிறான் சிங்கப்பூர் நிஃப்டி. இப்போ பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் என்னென்னா நிஃப்டி சப்போர்ட் பண்ணாதனால மார்னிங்கில் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்கல. சரிங்களா, இதுதான் நான் சொல்லியிருந்தேன். நம்மளோட R2 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் R2 பிரேக் பண்ணி மேலே நிற்கிறோம். ஆனால் நிஃப்டியில் அப்படி இல்லை, இப்போ தான் வந்து பிரேக் அவுட்டே நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, இதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. இதுக்கு மேலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சஸ்டெயின் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பை ட்ரெண்டுக்குண்டான பிரேக் அவுட். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து மேலே நின்றுச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி மேலே நிற்கிது. ஓகே, நம்ம நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. மார்க்கெட் இப்படியே சஸ்டெயின் ஆச்சுன்னா பை ட்ரெண்ட் ஆயிரும். சரிங்களா, அதே மாதிரி வீக்லியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் போட்ட அந்த வீக்லிக்கு உண்டான பிஇபி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு தாண்டி மேலே தான் நின்று சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிஇபிக்கு மேலே R2க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் அப்படியே ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிரும்னு சொல்கிறேன் கான்செப்டாக. இப்போ கூட பாருங்கள், இந்த வீக்கில் நம்ம ரொம்ப ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான் இந்த வீக் ஃபுல்லாக. ஆனால் என்ன பண்ணிங்கன்னா R2க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்னோன்னா மார்க்கெட் அப்படியே என்னாச்சு மேலே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அதை இந்த R2 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகி நின்றானா மார்க்கெட் அப்படியே ட்ரெண்டாக போயிடும். ஓகேங்களா, இதுதான் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலையில் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் பை ஆச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை. பேங்க் நிஃப்டி பை ஆகிட்டு திரும்பியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து இதாகிடுச்சு. ஓகேங்களா, ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல மேலே வர்றதுக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்தனால. அதனால் நான் என்ட்ரி வந்து நான் காலையிலே வந்து டெலிகிராமில் வந்து நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லியிருந்தேன். என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 38,500, 38,900 வந்து காலையிலையும், புட்டில் வந்து 38,500. சரிங்களா, இப்போ 38,500க்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா புட்டு போயிருந்தோம். 165 என்ட்ரி எடுத்திருந்தேன். 135 ஸ்டாப் லாஸ், 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டேன். சரி, மார்க்கெட் போகும்னு எதிர்பார்த்தா ஆனால் ஒரு 20 பாயிண்ட்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிருச்சு. ஓகேங்களா, புட்டில். அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காலில் போனேன். காலில் வந்து 39,000 தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காலையில். ஆனால் என்னோடய MT4 சார்ட்டில் அது வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சரியாக ஒர்க் ஆகாதனால நான் 38,900 வந்து நான் கால் ஆப்ஷன் எடுத்தேன். இதில் என்னென்னா நான் 166 வரும்போது என்ட்ரி எடுத்துட்டேன். சரிங்களா, என்ட்ரி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துச்சு. சரிங்களா, அதில் கொடுத்துட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் திரும்பி வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே வரும்போது காஸ்ட்லேயே எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கலை. ஏன் என்ட்ரி எடுக்கலைன்னா மார்க்கெட் தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தால் ஆஃப்டர்நூன் தான் நடக்கணும், இல்லைனா நாளைக்கு தான் நடக்கணும் அப்படின்ட்டு. அதனால் சரி நான் ட்ரேடில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். மார்க்கெட் நான் பார்க்கல. சரிங்களா, ஆனால் என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன்லேயும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ட்ரெண்டெல்லாம் ஃபார்ம் ஆகலை. அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா, கீழே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கு காலில் பை. ஆனால் இங்கே ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பை ட்ரெண்ட் மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா காலில் வந்து மூவ்மெண்ட்டே வரல. அதனால் நம்ம என்னென்னா சரின்ட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ட்ரி போகலை. இன்றைக்கி டோட்டலாக ஓவராலாக 30 பாயிண்ட்ஸ் தான் லாஸு. சரிங்களா, அந்த லாஸ் நாளைக்கு ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட்டுக்கும் காலுக்கும் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் எங்கே என்ட்ரி எக்ஸிட் அந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன் ஃப்ரைடே. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் தேவைன்னா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, அதுவும் பாருங்கள். சப்போஸ் இல்லை எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.
அதே மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.